வணக்கம். நான் 3ஆம் ஆண்டுக்கு தமிழ் மொழி பாடம் போதித்தேன். இன்று நான் கற்றுக் கொடுத்த திறன் ஊமை தொடர்களின் பொருளை அறிந்து சரியாக பயன்படுத்துவ. கற்றல் தரம் 3ஆம் ஆண்டுக்கான ஊமை தொடர்களின் பொருளை அறிந்து சரியாக பயன்படுத்துவ. இன்று பீடிகையில் மாணவர்கள் படங்களை பார்த்து தலைப்பை கூறினர். படங்களும் அதற்கான விளக்கங்களும் மாணவர்கள் மிகவும் தெளிவாக கூறினர். அவர்களால் பீடிகையில் இன்றைய பாட தலைப்பை விரைவாக கூற முடிந்தது. அவர்களுக்கு மிகவும் சுலபமாகவும் இருந்தது. அடுத்து படி 1. படி 1இல் மாணவர்கள் காணொளியை கண்டனர். சீனாவில் இருக்கும் பிரபலமான ஒரு பனிக்கட்டி திருவிழாவை பற்றி ஒளிபரப்பினேன். அதை கண்டனர். அந்த சீனாவில் நடந்த பனிக்கட்டி திருவிழா மாணவர்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருந்தது. மாணவர்கள் இதுவரையில் அதை கேள்விப்பட்டது இல்லை. எனவே அவர்களுக்கு ஒரு புதிய தகவலை கொடுத்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கின்றது. மேலும் அதில் மாணவர்கள் அதில் நடந்த ஒரு கணவர் காணாமல் போன அந்த சம்பவத்தின் வழி டோரா என்ற ஒருவர், அதாவது மாணவருக்கு பிடித்தமான ஒருவர், அவர் அந்த கணவரை காப்பாற்றி இருவரையும் ஒன்று சேர்த்து பிறகு மனமும் மனமும் போல இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை மாணவர்கள் மிகவும் எளிமையாக புரிந்து கொண்டனர். எனவே படி 1 இன்றைய திறனை அடைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அடுத்தது மாணவர்களுக்கு போட்டி நடத்தப்பட்டது. முதலில் மாணவர்கள் ஊமை தொடரை அதன் பொருளுடன் இணைத்து அதை வாசித்தனர். மாணவர்களால் பொருளை நன்கு கூற முடிந்தது. அடுத்து மாணவர்கள் மொழி விளையாட்டு நடத்தினேன். அந்த மொழி விளையாட்டில் மாணவர்களுக்கு காசு கிடைத்தது. அதாவது எந்தெந்த மாணவர்கள் சிறப்பாக முன் சரியான விடையை கிளிக் செய்தார்களோ அந்த மாணவர்கள் அவர்கள் குலுக்கல் முறையில் அவர்களுக்கு கிடைத்த பணத்தை அவர்கள் பரிசாக பெற்றுக்கொண்டனர். இது பெரும்பாலும் தொலைக்காட்சியில் மாணவர்கள் இம்மாதிரியான போட்டிகளை கண்டுள்ளனர். அந்த மாதிரியான போட்டியை நான் வகுப்பறை நடத்தியது மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மிகவும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்தனர். எனவே இந்த விளையாட்டின் மூலம் மாணவர்கள் இன்றைய ஊமை தொடரையும் அதன் பொருளையும் தெளிவாக விளங்கிக் கொண்டனர் என்பது எனக்கு தெரிய வந்தது. எல்லா மாணவர்களுக்கும் என்னால் வாய்ப்பு அளிக்க முடியவில்லை. ஏனென்றால் வகுப்பில் 25 மாணவர்கள் இருக்கிறார்கள். கேள்விகள் 20 கேள்விகள் மட்டுமே என்னால் தர முடிந்தது. ஒரு சில மாணவர்கள் மட்டும் விடுபட்டனர். இருப்பினும் அதற்கு பிறகு வந்த நடவடிக்கையில் அனைத்து மாணவர்களும் ஈடுபாடு காட்டினர். அடுத்தது குழு நடவடிக்கை. அதில் ஒரு கதையை மாணவர்கள் அதில் ஊமை தொடரை நிரப்புவர். பிறகு அந்த கதையை அவர்கள் நாடகமாக நடித்து காட்ட வேண்டும். எல்லா குழுக்களும் மிகவும் சிறப்பாக நடத்தினர். அந்த கதைக்கு ஏற்றவாறு அவர்கள் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தினர். பின்னர் அந்த கதையின் மூலம் மலரும் மனமும் போல என்ற ஊமை தொடரின் பொருளை மிகவும் தெளிவாக மாணவர்களால் விளங்க முடிந்தது. ஏனென்றால் நடிப்பின் மூலம் அவர்கள் அதில் பாகமேற்றதால் அதனுடைய பொருளை நன்கு விளங்க முடிந்தது. அது மாணவர்கள் கூறிய பதிலின் மூலம் எனக்கு தெரிய வந்தது. அடுத்தது முடிவில் மாணவர்களுக்கு பச்சை கொடி, சிவப்பு கொடியை கொடுத்தேன். அந்த கொடிகளின் மூலம் அவர்கள் தூக்கி காட்டிய கொடிகளின் மூலம் மாணவர்கள் எந்த அளவுக்கு அன்றைய பாடத்தை விளங்கிக் கொண்டனர் என்று எனக்கு மிகவும் தெளிவாக தெரிய வந்தது. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த படங்களை பார்த்து மாணவர்கள் சரியான ஊமை தொடரை காட்டும் படத்திற்கு பச்சை கொடி என்றும், ஊமை தொடரை காட்டாத படத்திற்கு சிவப்பு கொடியை தூக்கி காட்டினர். அனைத்து மாணவர்களும் மிகவும் சிறப்பாக அதில் ஈடுபட்டனர். எனவே இதன் மூலம் இன்றைய பாடம் என்னுடைய நோக்கத்தை அடைந்து விட்டது என்று என்னால் உறுதியாக கூற முடியும். இதே போன்று அடுத்த பாடங்களிலும் சிறப்பான நடவடிக்கைகளை மாணவர்களுக்காக ஏற்று நடத்துவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அதற்கு முன்னதாக இம்மாதிரியான புதிய தகவல்களை எப்பொழுதும் பாடத்தில் புதிய தகவல்களை மாணவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதாவது இன்றைய பாடத்தில் நான் சீனாவில் நடந்த பனிக்கட்டி திருவிழா பற்றி புதிய ஒரு தகவல் மாணவர்களுக்கு கிடைத்தது. அது மாணவர்கள் எனக்கு கூறிய தகவலின் மூலம் தெரிய வந்தது. அவர்களே மிகவும் புதுமையாக இருக்கிறது ஆசிரியை என்று சில மாணவர்கள் கூறினார்கள். அதன் மூலம் இது ஒரு புதிய விஷயம் என்னால் மாணவர் கொடுக்க முடிந்த ஒரு திருப்தி இருக்கின்றது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தமிழ் மொழி பாடத்தில் புதிய விஷயங்களை நான்
புகுத்தி மாணவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு மாணவர்களுக்கு பாடத்தை நடத்த வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கின்றேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.